அன்பார்ந்தோருக்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து பேசுகிறேன். லக்னத்திலிருந்து எண்ணினால் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தை ஜோதிட விதி என்ன சொல்லுகிறது? கேந்திரம் என்று சொல்லுகிறது. 1, 4, 7, 10. லக்னம், லக்னத்திலிருந்து 4, லக்னத்திலிருந்து 7, லக்னத்திலிருந்து 10 கேந்திர ஸ்தானங்கள். அதுல 10ஆம் இடத்தை முதன்மை கேந்திரம் அல்லது பெரும் கேந்திரம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. அந்த 10ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு எதை தரும்? அந்த 10ஆம் இடத்தை தான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். அதோடு சேர்த்து 10ஆம் இடம் பதவி, செல்வம், அந்தஸ்து, நல்ல தொழில், நல்ல வேலை, சொத்து சேர்க்கை, பொதுவாழ்வு ஈடுபாடு, அரசு வேலை, நிர்வாகத்திறன், இவைகளை எல்லாம் அந்த 10ஆம் இடம் தான். அப்போ லக்னாதிபதியா ஜாதகரை குறிப்பது லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிற போது அந்த 10ஆம் இடத்தினுடைய தன்மைகளுடன் ஜாதகர் செயல்படுவார் அல்லவா? தொழிலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருப்பார், தொழிலை காதலிக்கிறவராக. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அட வீடுன்னு ஒண்ணு இருக்குதுங்கிற ஞாபகம் இருக்குதா இல்லையா? எப்ப பாரு தொழில் தொழில், அங்கே தொழிலையே கிடக்கிற நீ அப்படி சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோடு மனைவிமார்கள் சொல்றத கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்குதா? எப்ப பாரு தொழிலையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்ப லக்னாதிபதி 10லே போய் அமர்கிற போது எந்த நேரமும் தொழில் சிந்தனை உள்ளவராக இருப்பார். தொழிலில் முன்னேற வேண்டும், தொழிலில் வளர்ச்சியடை செய்ய வேண்டும், அல்ல ஒரு நல்ல வேலைக்கு போனால் வேலை வேலை வேலை, இப்படிப்பட்ட அந்த ஈடுபாட்டோடு ஜாதகம் அந்த ஜாதகரை செயல்பட வைக்கும். நம்ம செயல்படுறது எதுவுமே கிடையாது, கிரகங்கள் தான் இயக்கும். ஒருத்தன் என்ன எதுவுமே செய்யாம அவனுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறான்னா அவனால கிரகங்கள் எப்படி ஜாதகத்தில் அமைந்திருக்கு. ஒருத்தன் வேகமா இருப்பான், ஒருத்தன் சுலோவா இருப்பான், ஒருத்தர் 2 கலந்து இருப்பான். அது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்தால் படு வேகமாக செயல்படுவதை பார்த்திருப்பீர். சில பெண்கள் மெதுவாக செயல்படுவார்கள், சிலர் 2ம் கலந்து எல்லாமே இந்த கிரகங்கள் தான் செயல்படும். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற எல்லா தன்மை, ஒருவன் பல துறைகளில், இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எத்தனையோ துறைகள், எல்லா துறைகளிலேயும் ஆண்களும் பெண்களும் ஈடுபடுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு தகுதி அமைப்பில் இருக்கிறார்கள் என்றால் அந்த கிரகங்கள் தான் அந்த தகுதிகளை நிர்ணயம் செய்யும். அப்ப லக்னாதிபதி 10லே இருக்கிற போது அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவராக, ஒரு அந்தஸ்து உள்ளவராக, தொழிலாளியும் புகழடையலாம், அல்லது பொது வாழ்வில் ஈடுபடுவதன் மூலமாகவும் புகழடையலாம். நல்ல சொத்து சேர்க்கை தரக்கூடிய அமைப்பிற்கும் தொழிலாலும் கிடைக்கலாம், தன்னுடைய தனி வேறு திறமைகளாலும் கிடைக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜாதகருக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம் 10. லக்னாதிபதி 10ல் இருக்கிற போது. அல்லது அரசியல் ஈடுபாடு நல்ல உயர்கிறாரா, லக்னாதிபதி 10ல் இருக்கிற போது அந்த உயர்வு கிடைக்கும். சூரியனும் நன்றாக இருந்தால் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். அரசு வேலையில இருக்கிறாரா, சூரியனுடைய வலுவை பொறுத்து அரசு துறையிலே எந்த அளவிற்கு அவர் இருக்கிறார், அதே போலதான் அரசியல் துறையின் பொதுவாழ்வு துறையிலே. அப்போ லக்னாதிபதி 10லே அமருகிற போது எந்த நேரமும் தொழில் சிந்தனை உள்ளவராக, தொழிலை நேசிக்கிறவராக, தொழிலை காதலிக்கிறவராக, தொழிலின் மூலமாக உயரக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி 10லே இருந்தால் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல எந்த அளவிற்கு அந்த தொழில் மூலமாக அல்லது வேலையின் மூலமாக லாபம்ங்கிற போது 11ஆம் இடத்தை பார்க்கணும், வருமானம்ங்கிறது 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஒரு தொழில் செய்கிறார், எந்த அளவிற்கு லாபம் வருகிறது என்பதை 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல 2ஆம் இடமான தனஸ்தானமும் தனாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் சரியான முறையில் கெடாமல் நல்ல முறையில் இருந்தால் 10ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அப்போ லக்னாதிபதி 10லே அமருகிற போது ஒரு தொழில் செய்து நல்ல வகையிலே லாபம் ஈட்டுகிற வகையிலே செயல்படுகிறார், அவருக்கு வாழ்க்கை அமைப்பு இருக்கிறது என்றால்
10ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த தொழிலின் மூலமாக கிடைக்கிற லாபத்தை நிர்ணயிக்கிற 11ஆம் அதிபதியும் 11ஆம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு தொழிலுக்கு முதலாளி ஆகிறார் என்கிற போது சூரியனும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்தான் முதலாளி ஆக்குகிறார். இவ்வளவும் இணைந்துதான் ஒரு ஜாதகருக்கு மொத்த பலனையும் நாம் நிர்ணயித்து எடுத்து தெளிவாக சொல்லும். எந்த அளவுக்கு இந்த அமைப்புகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். அரசியல் என்கிற போதும் சூரியனை பார்க்க வேண்டும். அரசு துறை வேலை என்கிற போதும் சூரியனை பார்க்க வேண்டும், இல்லைங்களா? அதனால் ஆனால் லக்னாதிபதி 10ல இருப்பது என்பது சிறப்பு, அதுல மாற்றம் கிடையாது. அது எந்த அளவிற்கு சிறப்பு கூடுதல் குறை என்பது இந்த மற்ற 2ஆம் இடம், 11ஆம் இடம், சூரியன் இவைகளையெல்லாம் பொறுத்து அமையும். அப்புறம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, 10ஆம் இடத்தை 10ஆம் அதிபதியினுடைய நிலை. சில லக்னங்களுக்கு லக்னாதிபதிக்கு 10ஆம் இடம் நட்பாக வரும், சில லக்னங்களுக்கு பகையாக வரும். நீங்க கன்னி லக்னத்துக்கு பார்த்தா புதன் அவரே 10ஆம் அதிபதியை வந்துடுவார். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு பார்த்தா குருவே 10ஆம் அதிபதியை வந்துடுவார். அப்போ லக்னாதிபதிக்கு 10ஆம் இடம் பகையாகிற போது 10லே போய் லக்னாதிபதி பகை பெறுகிற போது பலன்கள் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். அந்த நிர்வாகத்திறன் சிறந்த நிர்வாகத்திறன் இருக்கும். அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, லக்னாதிபதி 10 இருக்கும்போது நிர்வாகத்தை குறிக்கிற இடம். அது எந்த தொழில் செய்தாலும் மிகச்சிறந்த நிர்வாக திறன் உள்ளவராக இருப்பார். அது பொதுத்துறையில் ஈடுபட்ட, பொது வாழ்வில் ஈடுபட்டாலும் அது இருக்கும். ஆனால் பலன்கள் என்பது லக்னாதிபதி 10ஆம் இடம் பகை வீடாக இருக்கிற போது கொஞ்சம் பலன்கள் குறையும், அவ்வளவுதானே தவிர பலன்கள் கிடைக்கும். அதில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். சுபகிரகம் என்கிற போது, நட்பு வீடு என்கிற போது ஒரு பலன், அசுபகிரகம் பகை வீடு என்கிற போது கொஞ்சம் பலன்கள் குறையும். பலன்களில் மட்டும் ஏற்றம் இறக்கமே தவிர வேறு எந்த வகையிலும் சிறப்பு குறையாது. சிறப்புகளின் அளவீடுகள் மட்டும்தான் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் என்று சொல்லி, லக்னாதிபதி என்பவர் பெரும் கேந்திரம், முதன்மை கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்திலே இருப்பது அந்த ஜாதகருக்கு சிறப்பு 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 என்று சொல்லி அடுத்த காணொளியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.